சுவர்க்கம் திறக்கப்படும் முதலாவது இன்பங்கள் அனைத்தையும் இவன் கண்ணால் பார்ப்பான். பார்த்து இத்தனை இன்பங்கள், இதுதான் உனக்காக தயார்படுத்தப்பட்டிருந்த இடம். ஆனால் நீ துர்ப்பாக்கியசாலி, உன்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அதற்கான அமல்களை செய்ய முடியவில்லை, நீ இதை மறந்து வாழ்ந்தாய். சுவர்க்கத்தின் காட்சி அப்படியே மாற்றப்பட்டு நரகம் திறக்கப்பட்டு இதுதான் உனக்குரிய இடம் என்று நரகம் காண்பிக்கப்பட்ட நிலையில் அந்த கேள்வி கணக்கு முடிவடையும். அதனுடைய தீச்சுவாலைகளும் தண்டனைகளும் இவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். போதாமைக்கு பக்கத்திலே கருநிறமான பயங்கரமான தோற்றத்தை உடைய ஒரு மனிதன் இவனுக்கு பக்கத்திலே இருக்கிறான். நீ யார்? எனக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? நான் யாரா? அப்படியா கேட்கின்றாய்? நான் அமலுக்க செய்ய, நீ உலகத்திலே செய்த தீய அமல்கள் நான், தீய செயல்பாடுகள் நான், உன்னை மறுமை வரைக்கும் தண்டிப்பதற்கு நான் சாட்டப்பட்டிருக்கிறேன், விடமாட்டேன் என்று அவனுக்கு ஒரு அடி அடித்தால் பூமியின் கீழே போய்விட்டுவன் வருகிறான். நரகத்தின் தண்டனைகள் தீச்சுவாலைகள் அனைத்தும் இவனை நோக்கி வந்து கொண்டிருக்கும். மறுமை வரை அவன் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருப்பான் என்பதை ஹதீசுகளில் தாராளமாகவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த முதல் நாளுக்காக என்ன நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கிறோம்? எங்களுடைய குடும்பங்களில் ஏராளமானவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் மஸ்ஜித் செய்தியை கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். போனவர்கள் எல்லோரும் எந்த நிலையிலே இருக்கின்றார்கள் என்பதை தெரியாது. போனவர்கள் யாரும் வந்து எங்களுக்கு செய்திகளை கொண்டு வர முடியாது, SMS அனுப்ப முடியாது, எங்களுக்கு அவர்களுடைய செய்திகளை அனுப்ப முடியாது. எனவே எங்களுடைய நிலை நாங்கள் தான் சீர் செய்து கொள்ள வேண்டும். வருடங்கள் முடிந்து கொண்டே செல்லுகின்றன. புது புது வருடங்களை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடத்தின் இந்த வருடத்தின் ஆரம்பத்தை அடைந்தவர்கள் கடைசிக்கு முன்னர் நான் மௌத்தாகுவேன் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. நாங்கள் இந்த வருடத்தின் இன்னும் சில 2 வாரங்கள் இருக்கின்றன, அல்லது இன்று நாங்கள் இப்பொழுது ஜும்மா தொழுகைக்கு தயாராக இருக்கிறோம். நான் இப்பொழுது ஹுத்பாவை முடித்துவிட்டு ஜும்மாவுக்கு தக்பீர் கட்டி இருப்பேன் என்பதில் கூட உத்தரவாதம் இல்லை. எனவே சகோதரர்களே, அமல்கள் செய்யும் விடயத்தில், இஸ்லாத்தின் கடமைகளை பொறுப்புகளை செய்யும் விடயத்தில், குடும்ப பொறுப்புகளை செய்யும் விடயத்தில், ஒற்றுமை நேர்மை சகோதரத்துவம் போன்றவற்றிலே காலதாமதம் கிடையாது. அடுத்த நிமிடத்துக்கு நிச்சயமில்லை. எனவே முதல் நாள் இரவு நீ திருமணம் முடித்த அந்த தினத்தில் எந்த மகிழ்ச்சியோடு இருந்தாயோ அதே போன்றொரு நிலை கபூரிலே எங்களுக்கு வேண்டுமென்றால் நாங்கள் அந்த கபூரின் முதல் இரவை நினைத்து பயந்து அமல் செய்து எங்களை நாங்கள் சீர் செய்து கொள்ள